ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அதற்கு இயேசு, நானே வழி சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் இது. அநேகருக்கு இது ஒரு வாக்குத்தத்தமா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுதான் நமக்கு தந்திருக்கிற பிரதான வாக்குத்தத்தம். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். இயேசு கிறிஸ்துதான் வழி, இயேசு கிறிஸ்துதான் சத்தியம், இயேசு கிறிஸ்துதான் ஜீவன். நாம் பல நேரங்களில் வழியை தேடுகிறோம். சத்தியம் எங்கே கிடைக்கும் என்று பார்க்கிறோம். ஜீவன் எங்கே உண்டாயிருக்கும் என்று யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்தான் வழி உண்டாயிருக்கிறது. இதுவே வழி என்று நமக்கு சொல்லுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் அவரை பின்பற்றும் பொழுதுதான் சரியான பாதையில் நாம் பின்பற்ற முடியும், நடக்க முடியும். அவர்தான் நித்திய ஜீவனுக்கான வழியை காண்பிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் அவர் நம்மை கொண்டு போகிறதை பார்க்க முடியும். அவருடைய வார்த்தையில்தான் சத்தியம் இருக்கிறது. அது சத்தியமான வார்த்தை. அந்த வார்த்தை முழுவதுமே உண்மை நிரம்பின வார்த்தை. அவர் பேசுகிறது பொய் சொல்லுகிறது அல்ல. ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அந்த வாக்குத்தத்தம் பொய் இல்லை, அதான் உண்மை. ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுக்கிறார், மனுஷனுக்கு கொடுக்கிற மாதிரி இல்லை. அவர் கொடுத்ததுதான். அவர் கொடுத்துட்டா அதை ஆண்டவர் மாற்றி விடவே மாட்டார். அதை நிறுத்தி வேணா வைக்கலாம். பாவத்தின் நிமித்தம் அந்த வாக்குத்தத்தம் நிறுத்தப்படலாம், ஆனால் அதை மாற்றப்படாது. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய வழியை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது அவர் சொன்ன பாதை என்ன சொன்னாரு? உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசி. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை ஆராதனை செய். 2 பிரதான கட்டளைகள், 2 கட்டளைகளை கர்த்தர் தந்தார். உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சோம்பலா இருக்காதே. சில நம்ம பார்த்திருக்க முடியும், ஆராதனையில போய் நின்று கொண்டு கரங்களை கட்டி கொண்டு நிற்பார்கள். சிலர் என்னத்தையோ யோசித்து கொண்டிருப்பார்கள். சில பலவீனமானவர்களை போல் அங்கே ஆராதனையில காணப்படுவார்கள். நிற்க சொன்னா நிற்க மாட்டாங்க. அப்புறம் சிலர் பார்த்தீங்கன்னா ஆராதனை நடக்கும். இப்போ ஒரு பொல்லாத காரியம் ஒன்று இருக்கு. மொபைல் தூக்கி வச்சு சேட். என்ன சேட் தெரியுமா? லைவ் ஸ்ட்ரீமிங். ஐ எம் இன் சர்ச், ஐ எம் அட்டெண்டிங் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ், ஃபோர்த் சர்வீஸ், 5th சர்வீஸ். எந்த சர்வீஸோ ஒரு சர்வீஸில் அட்டன் பண்ணுறேன். ஒரு சர்வீஸ் நான் அட்டன் பண்ணுறேன். என் கூட இவ்வளோ பேர் நின்று ஆராதிக்கிறார்கள். லைவ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அதில் எவனும் பார்த்து லைக் போட போகிறதில்ல, எவனும் பார்த்து கமெண்ட் பண்ண போகிறதில்ல. நான் சபைக்கு போனது தெருணும் ஊருக்கு. அது சிலது சாட் பண்ணோம். ஹவ் ஆர் யூ டியர்? ஐ கம் டு சர்ச். யூ கம் டு சர்ச்? அவன் சொல்லுவான், டர்ன் அண்ட் சி ஐ எம் பிசைட் ஆஃப் யூ. இப்படி ஓடும். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அவர் பாதையில் அவர்கள் இல்லை. நான் ஆராதனைக்கு போன ஆண்டவரே, நான் அதை பண்ண ஆண்டவரே, இதை பண்ண ஆண்டவரேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்ல, உன்னை யாருன்னே தெரியாது ஓடு. அவர் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நரகத்தில் தூக்கி போட்டுருவான். அப்படிதான் வசனம் சொல்லுது.
10 கன்னிகையில 5 கன்னிகைகள் ஜாக்கிரதையோடு இருந்தார்கள். 5 கன்னிகைகள் லெத்தாஜிக்கா, அதாவது ஜாக்கிரதை இல்லாமல் அஜாக்கிரதையாக இருந்தார். அந்த அஜாக்கிரதையாக இருந்தவர்களை கர்த்தர் தள்ளிவிட்டார். ஜாக்கிரதை உள்ளவர்களை அரண்மனைக்குள் தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். இதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானவர்களுடைய வழி சத்தியத்தில் நாம் நடக்கிறதுல உத்தமமாய் காணப்படணும். நமக்கு அடுத்தவங்க மேல கோபம் இருக்கும். எதிராளியும் நினைச்சிருப்போம், இவெல்லாம் எதிராளி, இவெல்லாம் இப்படி, இவெல்லாம் அப்படி நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், அவனை மன்னி, அவனுடைய தப்பிதங்களை மன்னி. நம்ம சொல்லுவோம், இல்லை ஆண்டவரே, அதெல்லாம் மன்னிக்க முடியாது. 20 வருஷம் ஆனாலும் மன்னிக்க மாட்டேன், 30 வருஷம் ஆனாலும் அவனெல்லாம் மன்னிக்க முடியாது. அவன் என்ன வேலை பார்த்துருக்கான். ஒருத்தர் சொல்றாரு, என் மாமனாரை என் வாழ்நாள் முழுவதும் மன்னிக்க மாட்டேன். ஏயா? தோ இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, ரைட்டு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுது கொஞ்சம் சொத்துக்களை கொடுத்தாரு. அது உனக்கு கொடுத்த சில தோட்டங்கள், பவுன்க, நகை, பணம், அதெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. மற்றது அனுப்பிட வேண்டியதானே. பொண்ணும் பிடிக்கல, உங்கள் சீரும் பிடிக்கல, போயா எடுத்துகிட்டு போயா அப்படின்னு அப்போவே பொண்ணு கல்யாணம் பண்ண வரும்போதே இது நல்லா இல்லை, இதெல்லாம் எனக்கு வேணாம், அனுப்பிட வேண்டியதானே. இவர் கல்யாணம் பண்ணுவாராம். கல்யாணம் பண்ணி பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லி 3 பிள்ளைய பெற்றுருவாராம். அதுக்கப்புறம் இவர் சொல்லுவாராம், என் மாமனார் மேலே கோபம். என்ன கோபம்? இன்னும் அந்த ஆள் வச்சிருக்கிற உயிரை மட்டும் எழுதி கொடுத்துடணும்னு கேட்குறீங்க, அவ்வளோதானே. நாம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படணும், சத்தியத்திற்குள்ள வரணும். ஆண்டவர் பரிசையும் வாங்க சொல்லி எங்கேயும் சொல்லலை. ஆதி திருச்சபையில் பரிசம் கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க பெண்களுக்கு. ரெபேக்காளுக்கு ஈசாக்கு, ஆபிரகாம், எலியேசர் மூலமா பரிசம் கொடுத்து தான் கல்யாணம் பண்ண. பெண்களுக்கு அந்த நாட்களில் பரிசம் கொடுத்து கல்யாணம் பண்ணார். யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிகளுக்காக 14 வருஷம் வேலை செய்து தான் கல்யாணம் பண்ணான். சும்மா கல்யாணம் பண்ணல. ஒருத்தையும் அவன் சும்மா கூப்பிட்டு வந்துடல. அவன் மாமனார் இருந்தாப்பா, 6 நீ வச்சுக்கோ, இந்த 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் கொடுக்கல. இவன் உயிரை எடுத்து தான் ஒவ்வொன்றையும் உயிரை கொடுத்து சம்பாதித்த சம்பாத்தியங்கள். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வழி, அவருடைய சரியான பாதை, நாம் அவரோடு கூட நடக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நமக்கு பாதையை காண்பிக்கும். அவருடைய வசனம் தான் நமக்கு பாதைக்கு வெளிச்சம், தீபம். அதுதான் அவருடைய வசனம் தான் நமக்கு பாதைக்கு தீபமும் வெளிச்சமுமா இருக்கிறது. அதுதான் நடத்தும் நம்மள. அவர் வசனத்தை பின்பற்றி நடக்கும் பொழுது அவருடைய பாதையில் நம்ம நடக்க முடியும், அவரை பின்பற்றி நடக்க முடியும். அவருடைய வசனம் நம்ம வெளிச்சத்துல நடக்க வைக்கும், இருளுக்குள்ள கொண்டு போகாது. ஐயா இதுதானே பார்த்துக்கலாம், அது மன்னிச்சிருவார் ஆண்டவர், நம்ம ஆண்டவர் தானே அவர் என்ன சொல்ல போறாரு? அப்படி இல்லை. நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா, அதாவது ஆண்டவர் ஒரு செக்கை வச்சு சொன்னார், இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன சொன்னார் தெரியுமா? என் நாமத்தினாலே, என் நாமத்தை தூஷிக்கிறவனை மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கிறவனை மன்னிக்க மாட்டேன். அது என்ன? ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கட்டளையிடுறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதே பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம என்ன பண்றோம்? யார் நம்மளை பார்த்தா, யார் நமக்கு என்ன பண்ணவா? ஆளை பார்த்துக்கலாம். ஞானசனம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. அபிஷேகம் பெற்ற உனக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறாரு. நீ பண்ற தப்பிதங்களை அவர் பார்ப்பார்ல, அவரை துக்கப்படுத்த நீ தப்பிதமே பண்ற. நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லை, நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். அதனால அந்த சத்தியத்துல நடங்க, வழியில நடங்க, சத்தியத்துல நடங்க. அப்ப ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டிருக்கும், நமக்குள்ள ஜீவன் நிற்கும், கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஓரல் ராபர்ட்ஸ்ன்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார் வெளி தேசத்தில்.
அவர் பல அற்புதங்களை, அடையாளங்களை செய்தவர். இந்த ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு முறை எருசலேமுக்கு வந்திருந்தார். இயேசு கிறிஸ்துடைய கல்லறையை பார்ப்பதற்காக வந்திருந்தார். அந்த நாட்களில் கல்லறைக்கு உள்ளே போய் பார்க்க அனுமதி இருந்தது. இப்பொழுது கிளாஸ் எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியாது, நான் போனதில்லை. அவர் வந்த பொழுது அந்த கல்லறைக்குள் போய் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி அழுதாராம். இயேசுவே, இந்த அறைக்குள்ளதான், இந்த கல்லறைக்குள்ளதான் ஏதோ ஒரு இடத்தில் உங்களுடைய சரீரம் வைக்கப்பட்டது, மரித்த சரீரம் வைக்கப்பட்டது. இந்த அறைக்குள்ள மரித்த சரீரம் வைக்கப்பட்ட அந்த சரீரத்தின் மேல் உயிர்ப்பிக்கிற ஆவியின் வல்லமை, ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படி இங்கேதான் இறங்கினார். அப்ப இந்த அறைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று ஜெபித்தார். அந்த ஜெபம் மிக வல்லமையுடைய ஜெபமாயிருந்தது. அழுது உருண்டு பிறண்டு, முழுவதும் உருண்டு பிறண்டு ஜெபித்து, அப்படி ஒரு ஜெபத்தை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று ஜெபம் பண்ணியிருக்கார். அந்த தேவ மனிதன் ஜெபித்து விட்டு, உண்மையாய் ஜெபித்து விட்டு அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அப்பொழுது எப்பொழுதுமே அந்த கல்லறை வாசலில் ஒரு மனிதனை நிறுத்தியிருப்பார்கள். ஒரு மனிதனை அரசாங்கம் நிறுத்தியிருக்கும். இங்கே யாரை தேடுகிறீர்கள்? அவர் இங்கில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இங்கு யாரை தேடுகிறீர்கள்? அவர் இங்கில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்படி ஒரு மனிதனை அங்கே நியமித்து வைத்திருப்பார்கள். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், மிலிட்ரியில, அதாவது சோல்ஜராக இருந்தவன், ரிட்டையர்ட் ஆன பின்பு அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அந்த வேலையை கொடுப்பார்களாம். இது வழக்கம். அப்போ ஒரு வெளியே வரும்பொழுது ஒரு மனிதன் சேர்ல உட்கார்ந்து கொண்டு, அவர் இங்கில்லை, யாரை தேடுகிறார்? அவர் இங்கில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வருகிற விசிட்டர்ஸுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இவர் அவரை உற்று பார்த்தால் ஒரு கால் இல்லை. ஒரு கால் முடமாக இருக்கிறது, பாதி கால் இல்லை, ஒரு கால் இருக்கிறது. இவர் அவரை கூப்பிட்டு கேட்கிறார், என்ன நடந்தது? அவர் சொல்லுகிறார், நான் மிலிட்ரியில ஒரு ஜவானாக இருந்த பொழுது ஒரு யுத்தத்தில் என்னுடைய காலை நான் இழக்க நேரிட்டது, கன்னிவெடியில. அதற்கு பின்பு எனக்கு அரசாங்கம் இந்த வேலையை தந்திருக்கிறார்கள். நான் இங்கே வாட்ச்மேனாக நான் இங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறேன். இவருக்கு ஒரே வருத்தம். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு காவல் காக்கிற ஒரு மனிதன் இப்படி பலவீனத்தோடு இருந்தா எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணினாராம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உம்முடைய ஜீவன் இப்பொழுது இந்த மகனுக்குள் வெளிப்படுவதாக. உம்முடைய அந்த வேலையை, இந்த உம்முடைய கல்லறை காக்கும் வேலையை பார்க்கிற இந்த மனிதன் இந்த பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜீவன், உயிர்த்தெழுந்த வல்லமை அவனை தொடுவதாக. சொன்ன மாத்திரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. அவன் இழந்த கால்கள் வளர்ந்தது. தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். ஜீவன், அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் நம்மை உயிரடைய செய்கிறது. நம் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை மாற்றுகிறது, நம்மை உயிரடைய செய்கிறது. அவரே நம்மை குணமாக்குகிறவர். He is the Lord who heals us, who gave good health to us. அவர்தான் நம்மை குணமாக்குகிறவர். இந்த கால வேளையில் அந்த வழி, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் இன்றைக்கு உங்களுக்கு சொந்தமாயிருக்கிறார். அவரை பிடித்து கொண்டு முன்னேறுங்கள். கர்த்தர் பலத்த கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வார்.